நான் உழைப்பர் உரிமை இயக்கத்தில் LTUC மாநில செயலாளராக இருக்கேன். இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா எங்களோட கோரிக்கைக்கான போராட்டம். நாங்களும் போன வருஷம் 13 நாள் போராடினோம். முந்தைய ஆட்சி காலத்திலே எங்களுக்கு பணி நிரந்தரன்றத மறுக்கப்பட்டு எங்களை திருப்பியும் நாங்க போராடி இந்த தனியார் மையத்தை, அதாவது இந்த NELM என்ற வேலையை 13 நாள் போராடி 165 நாளைக்கு மேல உண்ணாநிலை பெண்கள் போராட்டம் இருந்துதான் இந்த வேலையை திரும்ப பெற்று 4-8 மண்டலம் மற்ற 7 மண்டலத்தை திருப்பி வேலைக்கு அமர்ந்தோம். திருப்பியும் இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே ஆகஸ்ட் மாசம் இருக்கும்போது எங்களை கூப்பிட்டு பனையூர்ல அழைச்சி பேசி எங்களுக்கு அறிக்கை, அது இல்லாம எங்களுக்கு சட்ட ரீதியான சிக்கல்கள் எது வந்தாலும் எங்களுக்கு உறுதுணையாவும் எங்களுக்கு பக்கபலமாவும் இருப்பேன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு பேசினாரு. அது எல்லா வலைதளத்திலயும் அப்ப வரவேற்கத்தக்கதா இருந்தது. ஆனா இன்றைய அவர் முதலமைச்சராக ஆயிருக்காரு.
அவர் வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ அவங்க அமைச்சரவையில் இருக்கிற எம்எல்ஏக்கு எல்லாருக்கும் கார் வாங்கி தரேன்றாரு. அவங்க எல்லாம் இல்லாதப்பட்டவங்க பஸ்ல வரேன்றாங்க. எங்க தூய்மை பணியாளர் பல காலமாவே வந்து பஸ்லயும் நடந்து அவங்களோட சொந்த காசை தொடப்போம் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உபகரணங்கள் இருந்து அவங்களோட உடம்பு சரியில்லைனா கூட எல்லா விஷயத்துக்கும் சொந்த செலவு. இன்னும் ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு இந்த 2026 வருஷத்திலே இறந்தா ஒரு ஈமச்சடங்குக்கோ சென்னை மாநகராட்சி பணியாற்ற சேவை செய்யற வேலையில இருந்து அவங்க இறந்தா கூட எந்த ஒரு பெனிஃபிட்டோ இல்ல அவங்களுக்கு இஎஸ்ஐயோ பிஎஃப்ஓ வார விடுமுறையோ தேசிய விடுமுறையோ எந்த ஒரு அடிப்படை அரசு சலுகைகள் இல்லாம இந்த தூய்மை பணியாளர் 365 நாளும் ஏதோ கொத்தடிமைகள் போல வேலை செஞ்சுட்டு வரும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாதான் முந்தைய ஆட்சியில் இருக்கும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து 19/1/2000 கடிதம் கொடுத்தாரு. நாங்க ஆட்சி மாற்றம் வந்தா உங்க எல்லாரையும் 10 ஆண்டுகளுக்கு மேல பணிபுரியறவங்களை வந்து பணியந்திரப்படுத்துவேன்னு சொன்னாங்க. அவரை நம்பி நாங்க தேர்தல் வாக்குறுதியை நம்பி நாங்க வந்து ஓட்டு போட்டு அவரை போன ஆட்சியில ஜெயிக்க வச்சோம். இந்த ஆட்சியில என்ன சொல்றாங்கன்னா H3 வாக்குறுதி 5 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சவங்க எல்லாரையும் பணியந்திரப்படுத்துறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இனி வரையும் வந்து நிதி நிலைமை சரியில்லை, மாநகராட்சி வந்து ஒரு வந்து அது நிதி இல்ல, எல்லாமே வந்து லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. முந்தைய ஆட்சியில வந்து தேவையில்லாத முறைகேடான டெண்டர் எல்லாமே வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அரசுக்கு தேவையான அரசாங்கத்துக்கு தேவையான அரசு அதிகாரிகளுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. பணி நிரந்தரம் கொடுத்தா 50,000 40,000 சம்பளம் கிடைக்கும். அதுல என்னோட குழந்தைகள் என் குடும்பம் எல்லாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க, படிப்பாங்க, வீடு வாசல் அடுத்த தலைமுறையாவது குப்பையா இல்லாம அடுத்த தலைமுறை படிச்சு முன்னேற வாழ்க்கை வரும். இவங்க தனியார் மையத்துல விட்டா 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்க வாழ்க்கை கேள்விக்குறியாகும். அதனால முதல்வர் விஜய் அவர்கள் எங்களோட கோரிக்கை ஜெயிக்கணும். அதுவரையும் எங்க போராட்டம் தொடர்ந்துட்டே இருக்கும்.